பாகிஸ்தானுடைய பிரதமர் இருக்காருல்ல, அந்த ஆளு பேர் என்ன, பிரதமர் இல்ல, அந்த அசீம் முனீர்னு ஆர்மி லீடரு, அவன் நேத்து என்ன பண்ணிருக்கான், அந்த ஷியா பிரிவு இஸ்லாமிய தலைவர்களோட பேசியிருக்கான். கவனிச்சிங்களா அத? இல்ல பாக்கல. அத நியூஸ பாருங்க. ஷியா பிரிவு இஸ்லாமிய தலைவர்கள்கிட்ட பேசி, நீங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா நீங்க ஈரானுக்கே போயிடுங்க, நீங்க எதுக்கு பாகிஸ்தான்ல இருக்கீங்கன்னு சொல்லி திட்டி வெளியே அனுப்பியிருக்காங்க எல்லாரையும். இது நேத்து நேத்து நியூஸ். இன்னைக்கு நியூஸ் என்னன்னா, நம்ம பிரதமர் வந்து ஈரான் தலைவர்கிட்ட பேசி அவருக்கு வந்து ஈத் முபாரக் வாழ்த்து சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு விஷயம், அந்த இந்த ஈரான் மேடம் ஒருத்தவங்க கூட நம்ம பேசியிருந்தோம் தெரியுமா? ஆமா, ஈரான்ல இருந்து வந்த ஒரு முஸ்லிம் அம்மா, அனஹிதா அவங்க பேரு, அனஹிதா. அந்த அம்மா கிட்ட நம்ம பேசியிருந்தோம். அப்ப அந்த அம்மா ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா, அதாவது பாகிஸ்தான்ல பலூச் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் இருக்கு. அதே பலூச் இன மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் ஈரான்லயும் இருக்கு. 1948க்கு முன்னாடி பலூச்சிஸ்தான் அப்படின்ற இடம் வந்து ஈரான்ல ஒரு பெரும்பகுதி, பாகிஸ்தான்ல ஒரு பெரும்பகுதியா ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய இடம் இருந்திருக்குப்பா. வெள்ளக்கார பயபுள்ள வந்து பாகிஸ்தான் ஒரு நாட்டை உருவாக்கும் போது அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பலூச் இனக்கூட்டம் வாழ்ந்த இடத்தை பாதியா பிரிச்சு, இந்த சைடு பாதி இடத்த பாகிஸ்தானோடையும் அந்த சைடு பாதி இடத்த ஈரானோடையும் ஒட்டி விட்டு போயிட்டான். சோ அந்த இனக்கூட்டத்துக்கு பேரு பாத்தீங்கன்னா பலூச். இப்பயுமே இப்ப துரந்தர் படம் வந்திருக்கு பாருங்க, பார்ட் 1 பார்ட் 2ல அந்த பலூச் இன மக்கள் பாத்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் ஆர்மியோட சண்டை விட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டும் பார்த்துட்டேன், செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் ஷோவே போயிட்டோம் நாங்க, எங்களை கூட்டு போனாங்க. ஹிந்தில தான் இருந்துச்சு, ஆனா நல்லா புரிஞ்சது. படம் பிரமாதமா இருக்கு, படம் சூப்பர் ஹிட் தான். நீங்க பாத்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தேன், செகண்ட் பார்ட் பார்க்கல. போட்டாங்க, அதுக்கு போயிட்டு வந்தேன். இது ரொம்ப பொலிட்டிக்கலான படம். செகண்ட் பார்ட் நம்ம அந்த டிமானிட்டைசேஷன் ஏன் நடந்ததுன்ற உண்மைகள்லாம் சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லிருப்பாங்க, அந்த மிஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல லைட்டா சொல்லுவாங்க, செகண்ட் பார்ட்ல பக்காவா சொல்லிருப்பாங்க எல்லாத்தையுமே. பிரதமர் மோடி பேசுற அந்த வீடியோவே போட்டிருப்பாங்க, ஒரிஜினல் வீடியோவே. அதே மாதிரி இந்த நவாஸ் ஷெரீப்னு ஒரு ஆள் இருக்கான்ல, அவன் மாதிரியே ஒருத்தனை நடிக்க வச்சிருக்காங்க. பார்த்தா ஒரிஜினல் நவாஸ் ஷெரீப் மாதிரியே இருக்குது. அது இங்க அதே மாதிரி இங்க ஒரு உத்தரப்பிரதேசத்துல ஒரு கூட்டம், ஒரு டான், ஒரு அண்ணன் தம்பி 2 பேரையும் நடு ரோட்ல வச்சு ஷூட் பண்ணாங்க தெரியுமா? அந்த டான்ல பத்தி எல்லாம் அந்த கதையில வருது. அதெல்லாம் பக்கா ஒரிஜினலா எடுத்திருக்கானுங்க. அப்படியே நடந்த கதையை அப்படியே இது பண்ணிருக்காங்க. இது ஃபிக்ஷன் கிடையாது, அப்படியே ஒரு உண்மை கதைய நடுவுல கொஞ்சம் நம்ம சினிமேட்டிக்கா ஒரு ஸ்டண்ட் எல்லாம் போட்டு எடுத்த மாதிரி, அது அப்படியே ஒரு நடந்த சமாச்சாரங்கள் தான் இருக்கு அதுல. அதுல இந்த பலூச் மக்கள் பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த பாகிஸ்தான் இனக்கூட்டத்தோட எப்பயும் சர்பட்டு தெரிவாங்க. இப்ப அந்த பலூச் மக்கள் இப்பயும் பாத்தீங்கன்னா இந்த பலூச்சிஸ்தான் போராளிகளை வந்து பாகிஸ்தான் ஆர்மி ஏரோப்ளைன் வச்சு கொன்னுச்சுன்னு இப்ப கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு பாருங்க. அந்த படத்துலயும் அது வரும். அதாவது இந்த பலூச் மக்களை பத்தி அந்த 2 துரந்தர் படத்துலயும் வரும், நம்ம ரெகுலர் நியூஸ்லயும் பார்ப்போம். அந்த ஈரான்ல இருந்து வந்த அம்மாவும் அதை நம்ம கிட்ட பேசுச்சு. சோ இந்த பலூச் இனக்குழு இருக்கு பாத்தீங்களா, அந்த இனக்குழுவுக்கு ஆக்சுவலா இந்தியா சப்போர்ட் பண்ணுது. இந்த முஸ்லிம் மதம்லாம் இப்பதானே தம்பி ஒரு உருவானது. நீங்க ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லிம் மதமே கிடையாது. அப்ப இனக்குழுக்கள் தானே. இப்ப தமிழன் நம்ம சொல்றப்ப, இப்ப தமிழன் தான் அவனுடைய இனக்குழு. ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில பேரு முஸ்லீமா மாறி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் பேரு முகமது அகமதுன்னு சொல்லி முஸ்லீம் பேரை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவன் அதுக்காக முஸ்லீம்னா சவுதி அரேபியாக்காரனா, அவன் தமிழன் தானே. இவங்கதான் சொல்லுவாங்க, நான் வந்து தமிழன் இல்ல, நான் வந்து முஸ்லீம் பாய், அதனால நான் அரேபிய ஷேக்கோடைய மருமகன்னு இவங்க பேசிக்கலாம். அதுக்காக இவங்க அங்க போனா சிற்பாடு அடிச்சு அனுப்புவாங்க. உன் ஊருக்கு போகலான்னு சொல்லி இந்த ஊருக்கு நம்ம ஊருக்கு தானே வரணும் அவங்க கடைசி. அது இனம்தான் தம்பி பேசும் கடைசியா. அதனாலதான் பங்களாதேஷும் முஸ்லீம் ஆளுங்க தான்
அந்த சைடு இருக்கிற பேர் என்ன, பாகிஸ்தானும் முஸ்லீம் ஆளுதான். ஆனா பெங்காலி பேசுறேன், என் இனக்குழு வேற, என் மொழி வேற, அதனால எனக்கு தனி நாடு வேணும்னு பிரிஞ்சு வந்துட்டாங்கல்ல. பாய் தானே, இவனும் பாய் தான், அவனும் பாய் தான். ஆனா மொழியால நான் வேறடா, இனத்தால நான் வேறடா, இனமும் மொழியும் தாண்டா எனக்கு மதத்தோட பெருசு, அதனால எனக்கு தனி நாடு வேணும்டான்னு சொல்லி பங்களாதேஷ்னு தனியா உருவாக்கிட்டான் பாருங்க. ஆமா, அந்த பங்களாதேஷுக்குள்ளே இப்ப வந்து இந்த இஸ்லாமிய கட்சி அது இதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஆட்டத்தை கட்டினாங்க. ஒன்னும் பருப்பு வேகலையே, திரும்ப பெங்காலி கட்சி தான் வந்துச்சு அங்க. ஆமா. அப்ப இஸ்லாமா மொழியா, மதமா மொழியா, இனமா அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா மொழி இனம் தான் நம்பர் 1, மதம் 3வது இடத்துக்கு போயிருது இல்ல. அது மாதிரி இந்த பலூச் மக்கள் வந்து தன்னை ஒரு தனி இனக்குழுவா நினைக்கிறான். அந்த பலூச் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷியா பிரிவு முஸ்லிம்களா இருக்கான். இந்த ஷியா பிரிவு முஸ்லிம்கள் தான் ஈரான்லயும் ஜாஸ்தி. இந்த சன்னி பிரிவு முஸ்லிம்கள் இருக்கானுங்களே, அவனுங்க இந்த ஷியா பிரிவு முஸ்லிம்களை அடிச்சு கொலை செஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க. இப்ப கூட பாகிஸ்தான்ல வந்து ஒரு ஷியா மசூதியில போய் வெடிய வச்சு பல பேரை கொலை செஞ்சான் பாருங்க. இப்பயும் ஈரான்கார வந்து இந்த சவுதி அரேபியா, ஒமானு, யமானு எல்லாத்துக்கும் குண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா உடைய ஏர் பேஸ வந்து அமெரிக்க இஸ்ரேலிய படைகளுக்கு நாங்க கொடுக்குறோம், இங்க இருந்து போய் ஈரானை கொலை செய்யுங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு மத்தியானம் சவுதி அரேபியா அதோட ஏர் பேஸ வந்து அமெரிக்கா கொடுத்துருக்கு. இந்த கொடுமை எல்லாம் எங்க போய் சொல்லுவீங்க? அவனும் முஸ்லீமு, இவனும் முஸ்லீமு. ஒரு முஸ்லீம் நாட்டை கொலை செய்யறதுக்கு ஏர் பேஸையும் ரேடாரையும் பெட்ரோலையும் ஏரோப்ளைனையும் கொடுக்குது இன்னொரு முஸ்லீம் நாடு சவுதி அரேபியா. என்னடா அநியாயம்னு பார்த்தா அவன் வந்து சன்னி பிரிவு முஸ்லீமு, இவன் ஷியா பிரிவு முஸ்லீம். அப்ப இவங்கதான் நம்ம கிட்ட பேசுறவங்க முட்டாள்கள் என்ன சொல்லுவானுங்க, முஸ்லீமுக்கு எல்லாம் மத ஜாதி கிடையாது, எங்களுக்குள்ள பிரிவினை கிடையாது, நாங்கெல்லாம் ஒரே உம்மா அப்படின்னு சும்மா சொல்லுவானுங்க. இவங்க இங்க ஜாதிகிரின்னு சண்டை போட்டு கூட சும்மா 2 அருவாள் எடுத்துட்டே உயிர் 2 நாள் கத்திட்டு திரும்ப அடுத்த நாள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து இட்லி திம்பாங்க நம்ம பேருல. அவனுங்க அப்படியா வருஷ கணக்குல குண்டை போட்டு கோடி கோடியா மாத்தி மாத்தி கொலை செஞ்சுக்குவானுங்க. அவனுங்க ஏர்பிளேன் வச்சு குண்டை போட்டு கொள்வானுங்க. அவங்க ஜாதி சண்டையெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய போர்களா தான் வந்துட்டு இருக்கிற சமயத்திலயும் நமக்கு இந்தியாவுக்கு இந்த கேஸ் எல்லாம் அனுப்புறாங்க. ஒருத்தனாச்சும் நன்றி சொன்னாங்க. அதான் தம்பி விஷயம். அதாவது இந்தியா வந்து அவங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனையில உதவி இருக்கு. இப்ப நம்ம அங்க அந்த இது இருக்கு பாருங்க, அது பேரு ஜவஹர் துறைமுகம், அத நம்ம தான் கட்டணும். அவங்க நம்மளுடைய அரிசி கோதுமை இதெல்லாம் ரெகுலரா அங்க நம்ம அனுப்பிக்கிட்டு இருந்தோம். நமக்கு ஜவஹர் துறைமுகத்துக்கு நம்ம கோதுமை அனுப்புறத காங்கிரஸ் இப்போ பிரச்சனை பண்ணி நிப்பாட்டினதுல இருந்துதான் அவங்களுக்கு அங்க பொருளாதார பிரச்சனை எல்லாம் வந்தது. நல்லபடியா போயிட்டு இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுடைய எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலையும் நம்ம கூட நின்று இருக்கோம்பா. நீங்க ஈரானுக்கு வலது கையா இருந்த நாடுகள்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்தியா, இன்னொன்னு ரஷ்யா. இன்னைக்கும் பாருங்களேன், இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்கன்னா F-35ன்னு சொல்லி ஒரு அமெரிக்க விமானம், அந்த விமானத்தை இது வரைக்கும் யாருமே சுட்டு வீழ்த்துனதே கிடையாது. அது வந்து அவ்வளவு வேகத்துல போகும். அது ஸ்டெல்த்னா அதை வந்து எந்த ரேடாராலையும் பார்க்கவே முடியாது. ஓகே, அத வந்து நேத்து அடிச்சுட்டாங்க, ஈரான் அடிச்சுட்டான். அது அடி வாங்கிட்டு அது கீழே விழுந்து சாகல, அது அப்படியே பறந்து போய் நம்ம சவுதி அரேபியா தான் அடைக்கலம் கொடுத்து, அடைக்கல ராஜனா இருக்கான்ல சவுதி அரேபியா இவங்களுக்கு, இஸ்ரேலுக்கு போய் அப்படியே அங்க போய் இறங்கிட்டேன். அவன் எப்படி அவனை கண்டுபிடிச்சான்? அவன் தான் ஸ்டெல்த், அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டான், அவ்வளவு வேகத்துல போவேன். எப்படா கண்டுபிடிச்சேன்னு பார்த்தா ரஷ்யா கொடுத்துருக்கு தம்பி அந்த மிசைல. ரஷ்யாவுடைய மிசைலு, ரஷ்யாவுடைய ரேடார் இல்லாம அமெரிக்காவுடைய இந்த F-35 யாராலையும் பார்க்கவே முடியாது. நீங்க பார்த்தாலும் அடிக்கிறாங்க, ஆனா அதை பார்க்கவே முடியாது. அதை அடிக்கணும்னா அது எப்படி பாசிபிள்? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்ப ரஷ்யாவுடைய உதவி ஈரானுக்கு இருக்குன்றது இதுல இருந்தே ப்ரூஃப். அப்ப ரஷ்யா உடைய உதவி இன்னைக்கு நேத்து தம்பி, இன்னைக்கு இந்த போர் இத்தனை நாளா இழுத்துட்டு இருக்குன்னா
ஈரானுடைய சக்தியால மட்டும் கிடையாது, ரஷ்ய உதவி இல்லாம ஈரான் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஆனா இங்க இருக்கிற எத்தனை ஜமாத்துல சும்மா மோடியை திட்டுறேன், அதை திட்டுறேன், இதை திட்டுறேன், நான் வெட்டிப்பழுக எவனாச்சும் ஒருத்தன் ரஷ்யாவுக்கு நன்றி சொல்லியிருக்கான் ஜமாத்துக்காக? நன்றி உணர்ச்சி இல்ல தம்பி இங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கு. அவன் முஸ்லிம் நாடு சவுதி அரேபியா ஈரானை கொல்றதுக்கு எல்லா வேலையும் செய்யுது. ஆனா ஏதோ ஒரு கிறிஸ்துவ நாடு தம்பி இந்தியாவுக்கு எதிராக சதி தீட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கர்களெல்லாம். மணிப்பூர் இருக்குல்ல, ஆமா ஆமா ஆமா, மணிப்பூர் பக்கத்துல அவன் வந்து யுக்ரைன் சேர்ந்த ஒரு 6 பேரு, அப்புறம் அமெரிக்காவை சேர்ந்த சில பேரு, அவன் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கானுங்க. அவனுங்க வந்து ஏற்கனவே நிறைய ஊர்கள்ல இந்த மாதிரி உள்நாட்டு கலவரங்களை செய்யுது, அந்த நாட்டு தலைவர்களை கொலை செய்யறது, அசாசினேஷன் பண்றது, ஸ்னைப்பர் அட்டாக் பண்றது, இதுல எல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு உள்ளவங்க. அது மாத்திரம் இல்லாம இப்ப இந்த மணிப்பூர்ல கலவரம் பண்றதுக்காகவே ட்ரோன்களை எல்லாம் இறக்குமதி செஞ்சு அந்த கலவரக்காரர்களுக்கு ட்ரோன்களை கொடுத்து அந்த ட்ரோனை எப்படி ஆப்ரேட் பண்ணி எல்லாரையும் கொலை செய்யறதுன்னு பிளானிங் பண்ணி சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறானுங்க. ஏன்டா இவனுங்க இங்க வந்திருக்கானுங்கன்னா, இப்பதான் நம்மளுக்கு தெரியுது இந்த இத்தனை நாள் மணிப்பூர்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த சக்திகள் தான். அந்த ஏரியாவை நம்மளுக்கு டீஸ்டெபிலைஸ் பண்ண பாக்குறானப்பா. டீஸ்டெபிலைஸ் பண்ணி ஏற்கனவே அங்கிட்ட ஏதோ ஒரு தீவு இருந்துச்சா, அந்த தீவுல என்னுடைய பேர் என்ன மிசைல் துறைமுகத்தை நான் வைக்க போறேன்னு அமெரிக்காக்காரன் சொல்லி அதுக்கு வந்து அப்ப இருந்த பங்களாதேஷோடைய பிரதமர் ஷேக் ஹசீனா முடியாதுன்னு சொன்னனாலதான் அந்த அம்மாவை வந்து ஆட்சியில இருந்து தூக்குனதாக சொன்னாங்க. இப்ப அந்த ஏரியால இந்தியா வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி இந்த அமெரிக்க சக்திகள் ரெகுலரா வேலை பார்க்கறான்னு சொல்றாங்க. ஏன்னா போன தடவை ஒவ்வொரு தடவையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துச்சு, மணிப்பூர் விஷயம் வீடியோ வந்துச்சு, மோடி சரியில்லைன்னு கரெக்டா பார்லிமெண்ட் டயத்துலதான் எல்லா வீடியோ வெளியே வரும். கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, கரெக்டா பார்லிமெண்ட் இன்னைக்கு ஓபன் ஆகுதுன்னு வச்சுக்கீங்களா, அன்னைக்கு நைட் எல்லா வீடியோ வரும். அடுத்த நாள் காலையில ராகுல் காந்தி போய் கத்துவாரு. இப்ப மாட்டினாங்க பாருங்க ஒரு 7-8 பேரு, இதுல தலைவனா ஒருத்தன் இருக்கான், அவனை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி வேற இருக்குது. அது நீங்க நம்ம நெட்ல நான் தேடி கண்டுபிடிச்ச அப்புறமேட்டு சொல்றேன். ஏதோ ஒரு ஷூட்டு, ஏதோ ஒரு பேர் என்ன ஷூட்டு கில், ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்தி போய் அமெரிக்கால ஒரு ஆள் சந்திச்சாரு தெரியுமா, அவன் பேர் என்ன, ஜார்ஜ் சொரோஸ். அவன் ஆளுகளும் இப்போ மாட்டின 5-6 பேருடைய கூட்டத்துக்கு பணம் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஜார்ஜ் சொரோஸ் டீம்ல பணம் வாங்கின பயலுக்கு தான் இப்ப மணிப்பூர் பக்கத்து மாட்டினவனுங்க. அப்ப இந்த ஜார்ஜ் சொரோஸ் டீமுக்கு பணம் வாங்கின பயலுக்கு தான் மாட்டிருக்கானுங்க. இந்த ஜார்ஜ் சொரோஸை தான் நம்ம ராகுல் காந்தி ஐயா ரெகுலரா அமெரிக்காவுக்கு போய் பார்த்துட்டு வர்றாரு. ராகுல் காந்தி ஐயா ட்வீட் போட்டா உடனே அவரு ட்வீட்டுக்கு ஆன்சர் பண்றாரு. இவரும் ட்விட்டர்ல மற்ற எல்லா இடத்துலயும் எக்ஸ்ட்ரா எல்லா இடத்துலயும் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. அந்த ஜார்ஜ் சரோஸோட ஆளுங்க தான் இப்ப மாட்டிருக்காங்க மணிப்பூர்ல. ஆனா ஒவ்வொரு தடவையும் மணிப்பூர் கலவரம் பிரச்சனை என்ன காங்கிரஸ் கட்சி யார சொல்லும் அப்படின்னு சொன்னோம்னா மோடியை சொல்லும், இங்க இருக்கிற திமுகல இருந்து எல்லாரும். இவ்வளவு பிரச்சனை இந்தியால போயிட்டு இருக்கு தம்பி, உலகம் ஃபுல்லா. ஆனா இந்தியால நமக்கு வந்து பெட்ரோல் பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டாரு மோடி, கேஸ் பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டாரு. என்னைக்குமே ஒரு வீடு தீ பிடிச்சு எரிஞ்சு அப்ப ஒரு பக்கெட் தண்ணிய ஊத்துனவனதான் எல்லாரும் ஹீரோவா நினைப்பாங்க. வீடு தீ புரிக்காம தடுத்தவன் யாருமே ஹீரோவா பேச மாட்டாங்க. விலை உயர்வு கூட இல்ல. உலகம் ஃபுல்லா பிரச்சனை தம்பி. எல்லா நாட்டிலயுமே பெட்ரோல் விலை கூடிருச்சு. எல்லா நாட்டிலயுமே விலைவாசி, அரிசி பருப்பு கோதுமை சாப்பாடு பொருட்கள் விலைவாசி கூடிருச்சு. கேஸ் தட்டுப்பாடு தம்பி. இந்தியால எவ்வளவு பிரச்சனையும் தாங்கிக்கிட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க இந்த ஆளு. ஆனா இப்ப இங்க இந்த முட்டா பிறகு இன்னும் இவரை போய் குறை சொல்லிக்கிட்டே தெரிவானுங்க. இவ்வளவு உலகம் ஃபுல்லா போர் நடக்குது, பிரச்சனை நடக்குது, நமக்கு கஷ்டமே தெரியாம பாத்துக்கிட்டாப்ல. இந்த அப்பங்காரன் எல்லாம் கடன் வாங்கி பல பிரச்சனையில இருப்பான், பிள்ளைக்கு எந்த கஷ்டம் தெரியா வளர்த்துருவான் பாருங்க. அது எனக்கு ஏன் ஐபோன் வாங்கி கொடுக்கலன்னு வீட்டுல அப்பங்காரன் அடிக்கும். அவன் சும்மா ஒரு பஸ் கண்டக்டர் உத்தியோகம் பார்த்துட்டு அவனே பல இடத்துல கடன் வாங்கிட்டு தெரியுவேன் பாவத்தை.
இது பொறுப்பு இல்லாம வளர்ந்துட்டு இது வந்து ஐபோன் வாங்கி கொடுக்கலையேன்னு அப்ப எங்க திட்டம். அந்த மாதிரி இருக்கு தம்பி இந்த இந்திய கூட்டம். இந்த பிரதமருடைய மதிப்பு தெரியாம தெரியுங்க பைத்தியங்க. என்னத்தை சொல்றீங்க? இவர மாதிரி நல்லவங்க பேர்ல கெட்ட பேர் உருவாக்குறதுக்கு மணிப்பூர்ல கொண்டு போய் ட்ரோன் கொடுக்குறான் ஒரு அமெரிக்கா யுக்ரைன்ல இருந்து ஒரு கூட்டம். அது ரஷ்யாக்காரன் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கான். இந்த மாதிரி ஒரு கூட்டம் வருது, ஜார்ஜ் சரோஸோடைய எதிர்கட்சி ராகுல் காந்தி திருட்டுத்தனத்துல வந்து உள்ள இறங்கி உள்ள கலவரம் பண்ணி அங்க உள்ள பெண்களுக்கு எல்லாம் ஏதாவது அசிங்கத்தை பண்ணி வீடியோ எடுத்து போட்டு உங்க 3 பேரை கெடுக்கிறதுக்காக வந்துருச்சு, நீங்க எப்படி பிடிச்சிங்கன்னு நம்ம ரஷ்ய உள்வாளிகள் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. எண்ணெயை கப்புன்னு குருவி அமுக்கிற மாதிரி அமுக்கிவிட்டாங்க. அவங்க பிடிச்சிட்டு வந்து இப்போ எல்லாரையும் ஜெயில வச்சிருக்காங்க. இப்போ எல்லா அமெரிக்கால உள்ள எல்லா டாப் ஆள்ல இருந்து எல்லாரும் பேசுறானா, எங்க பையில எங்க கொடுத்துருங்க, எங்க பையில எங்க கொடுத்துருங்க. நம்மளாம் சும்மா அனுப்பக்கூடாது தம்பி. எப்படி நம்ம வேற வழி இல்ல. அமெரிக்காக்காரன் கேட்டா நம்ம அவங்களை திரும்ப தான் அனுப்பணும். ஆனா இதே ரஷ்யாவோ சைனாவோ இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்லோ பாய்சன் விஷ ஊசியை போட்டு அனுப்பிட்டான். அவன் அங்க போய் ஒரு மாசத்துல சாகுற மாதிரி. இந்தியாவுக்குள்ள வந்து என்ன வேலை வேணாலும் பண்ணிட்டு திரும்ப உலகம் ஃபுல்லா உள்ள தலைவர்கள் வந்து சொல்லுவாங்களாம், எங்க ஆளுகளை அனுப்பிடுங்கன்னு நம்ம அனுப்புவோம். இது சைனாக்காரங்கிட்ட ஏதாவது பண்ணோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி விஷ ஊசி போட்டு அனுப்பிடுவான். அப்புறம் 1 மாசம் 2 மாசம் வரைக்கும் உயிரோட இருப்பேன், அப்புறம் 1 மாசம் கழிச்சு போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு விஷ ஊசி போட்டு அனுப்பிடுவேன் சைனாக்காரன் ரஷ்யாலாம். நம்ம தான் பாருங்க இப்பயும் பாருங்க, அந்த பிடிச்ச 7-8 பேர் இவங்க அமெரிக்காக்காரங்க கேட்கறான்னு அனுப்பிடுவோம். வேற வழி இல்லை நமக்கு. நம்ம ரொம்ப நல்லவன் எவ்வளவுதான் நல்லவன் இருக்கிறது. நம்மளும் கூட இருக்கிறதும் நம்மளுக்கு கழுத்து இருக்குது, வெளியில இருக்கிறவனுக்கு கழுத்து இருக்கிறேன். நாம எல்லாருக்கும் நல்லவனா இருக்கோம் தம்பி. ஈரானுக்கும் நல்லவனா இருக்கோம், அமெரிக்காவுக்கும் பெரிய கெடுதல் பண்ணல. ஆனா நம்ம நல்லவனா இருக்கிறது தான் பாருங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை. எல்லாரும் இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது ரஷ்யா நம்மளுக்கு 12 கப்பல் கேஸ் பெட்ரோல் எல்லாம் வந்து அனுப்பி இருக்குது. இவ்வளவு பிரச்சனையிலையும் ஈரான் வந்து அந்த கப்பல் நம்ம கப்பல் மாத்திரம் அலோவ் பண்ணிருக்கு. நீங்க உங்க கப்பல் இந்தியா கப்பலா அனுப்பிப்பா, சண்டை நிப்பாட்டுங்கடா, இந்தியா மாத்திரம் வெளியே போ. அதே மாதிரி ஹார்மோஸ் வந்து கைப்பற்றியே தீர்வேன் அமெரிக்கா சொல்றாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்து நியூஸ் என்னன்னா, ஹார்மோஸ் துறைமுகத்தை வந்து அந்த அதாவது ஒரு சின்ன இப்ப நம்ம டிராபிக்ல எல்லாம் போகும்போது ஒரு குட்டி பாட்டில் நெக் மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன், ஒரு டேர்னிங். அதுல எல்லாம் ஒரே இடத்துல ஒரு குறுகலான இடத்துல தாண்டி போற மாதிரி சில ரோட்லயே சில இடங்கள் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி அந்த கடல் பாதையில அது வந்து ஒரு குறுகலான பகுதி. அதை தாண்டி போகும்போது எல்லாருமே சிரமப்படுவானுங்க. அந்த பகுதிக்கு சைடுல ஃபுல்லா மலை பாங்கான இடங்கள், அதுக்குள்ள ஃபுல்லா ஈரானிய படைகள் மிசைலோட உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அது வெளியே எந்த கப்பல் போனாலும் மேல இருந்து குண்டை போட்டுருவான் ரேடார்ல வச்சு பார்த்து. அதே மாதிரி அது வந்து இப்ப எப்படி வந்து இந்த கன்னி வெடின்னு தரையில வச்சிருக்காங்க, அதே மாதிரி கடல்லையும் கன்னி வெடி மிதக்கிற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்களாம். அதெல்லாம் தாண்டி போறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையா. ஸோ இப்ப நேத்து என்ன பேசிக்கானுங்க, நாம ஒரு பைப் லைன் அவசரமா பைப் லைன் போட்டு அந்த பெட்ரோல் எல்லாம் வந்து அந்த ஹெர்பூஸ் துறைமுகத்தை தாண்டி கொண்டு போற மாதிரி பைப் லைன் போடுவோம்னு ஒரு தாள் சொல்லியிருக்கிறேன் நெட்டன்யாகுன்றாரு. அமெரிக்கா என்ன பண்ணுது, உலக நாடுகள் நேட்டோ படைகள் எல்லாம் எங்களுக்கு உதவிக்குவாங்க, அந்த துறைமுகத்தை காப்பாத்தலைன்னா உலகத்துல பெட்ரோல் விலை ஏறிடும், டாலர் மதிப்பு குறைஞ்சிரும், எல்லாரும் உதவிக்குவாங்கன்னு சொல்லி நேட்டோ படைகளை கூப்பிட்டுருக்கான். அதுக்கு நேட்டோ படைகள் வந்து நாங்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு ஆஸ்திரேலியா நான் வரமாட்டேன்ருச்சு, பிரான்ஸ் வரமாட்டேன்ருச்சு. நேத்து நியூஸ் யூகே மாத்திரம் நான் என்னுடைய ஏர் பேஸை பயன்படுத்திக்கோ ஈரான் மக்களை கொலை செய்யறதுக்கு, ஆனா நான் வந்து என் கப்பல் படையை உள்ள கொண்டு வர மாட்டேன்னு அவனும் சொல்லிட்டான். எல்லாரும் கையை தூக்கிட்டாங்க. இப்ப பிரதமர் வந்து ஜப்பான் பிரதமரை கூப்பிட்டு பேசியிருக்காரு, அந்த அம்மாவும் நான் சண்டைக்கு வர மாட்டேன்ருச்சு. இந்த சூழ்நிலையில ஜப்பான் நாட்டை சுத்தி உள்ள தீவுகள்ல எல்லாம் ஏவுகணைகளை எல்லாம் அமைக்கிறதுக்கு எத்தனையோ லட்சம் கோடி ரூபாய் கோடி டாலர் செலவு பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு ஏவுகணை வாங்குறதுக்கு அமெரிக்கா கிட்ட போய் நேத்து உட்காந்து அந்த அம்மா பேசிட்டு வந்திருக்கு.
எதுக்கு திடீர்னு அந்த அம்மா ஏவுகணை வாங்குது, அதே மாதிரி நார்த் கொரியாக்காரன் திடீர்னு ஏவுகணையை செய்யறேன், என்னடா அந்த சைடு ஏவுகணையா எல்லாரும் வச்சிருக்கீங்கன்னா, கூடிய விரைவில் சைனா தைவானை அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க எல்லாம் பயப்படுறாங்களா? ஏன்னா இப்ப அந்த சைடு இருந்த எல்லா அமெரிக்க கப்பல் இங்கிட்டு சண்டைக்கு வந்ததுனால எல்லாரும் இங்கிட்டு சண்டையில கவனமா இருக்கிறனால இதுதான் நம்மளுக்கு சான்ஸ், இது மேல நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு சைனா அட்டாக் பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்குதான். அப்படி தயாராச்சு அப்படின்னா அங்கிட்டு ஜப்பான்காரன் ஏவுகணை ரெடி பண்றேன், அதுக்கு அமெரிக்காவோட பேசுறதுக்கு அந்த ஜப்பான் பிரதமர் போயிட்டு வந்துருக்குறாங்க. அதனால இது உலக போர் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. இது ஒரு ரீஜனல் வார் கிடையாது, இது ஒரு குளோபல் வார் இல்லைன்னா வேர்ல்டு வார். இது ரெண்டு தான் நம்ம பேச முடியும். சோ நம்ம வந்து ஒரு குளோபல் வார பாக்குறோம் இல்லைன்னா வேர்ல்டு வார பாக்குறோம். வேகமா இந்த போர் முடியுமா அப்படின்னா முடியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படியே போர் முடிகிற மாதிரி இவங்க கதை விட்டா கூட அது தற்காலிகமா போர் நிறுத்தம் ஒரு மாசம் இல்ல ஒரு ஏதாவது கொஞ்ச நாள் நின்றுட்டு திரும்ப ஆரம்பிச்சிடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போர் எப்ப முடியும்? இவங்க சமாதானமா போனா முடியும். சமாதானமா போற நிலைமையில இவங்க ரெண்டு பேரும் இல்ல கிடையாது. இல்ல ஒரு ஆள் ஆயுதத்தை எல்லாம் இழக்கணும், அப்படி இழந்தா முடியும். ஆனா பின்னாடி இருந்து ரஷ்யா உதவி பண்ணிக்கிட்டு இருக்குது, ஆயுதம் சப்ளை பண்ணுது. சைனா உதவி பண்ணிட்டு இருக்குது. பின்னாடி இருந்து ரஷ்யாவும் சைனாவும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவன் ஆயுத தட்டுப்பாட்டுக்கு எப்ப வர போறான்? வரமாட்டேன். அப்ப அதாவது நம்ம இந்த கோழி சண்டையில எல்லாம் சொல்லுவாங்களே தம்பி, சில கோழிக்கு சொல்லுவாங்க, டேய் உன் கோழி தோக்காம பாத்துக்கடா, ஒரு நாள் ஒரு ரவுண்ட்ல ஜெயிச்சிருண்டான்னு. ஆனா அவன் கோழி 2 ரவுண்ட்ல ஜெயிக்கலன்னா 3 ரவுண்டு தோத்துருண்டான்னு. கவனிச்சிருக்கீங்களா கோழி சண்டையில? ஆமா. சில பழைய கோழி பல சண்டைய பார்த்த கோழி பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா கொத்து வாங்கியிருக்கும், அதெல்லாம் நின்று ஆடும். சில கோழி எல்லாம் புது கோழியா தான் சண்டையா இருக்கும், நல்ல 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 பெருசா ஆக்காச்சு பாகுவா இருக்கும், நல்ல பலமா இருக்கும். ஆனா 4 கொத்து வாங்குச்சு, 2 ரத்தம் சொட்டுன்னா அது தாங்காது, மயங்கி விழுந்துரும். அமெரிக்காலாம் அந்த வெடலை கோழி மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல ஜெயிச்சிருச்சுன்னா ஜெயிச்சிடும். தொடர்ந்து அடி வாங்கி தாக்கு பிடிச்சு நிக்காது அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்க மக்கள் வந்து இங்க சாவு ஒழுக அங்க போராட ஆரம்பிச்சிடும். டே என் பையன் ஜாகரான், ஏன்டா போர் கூடுது, பொருளாதாரம் ஒழுகுது, சண்டை நிப்பாட்டுறான்னு மக்கள் போராடிடுவான் அமெரிக்கால. ஆமா. ஈரான் மக்கள் அப்படி கிடையாது, எவ்வளவு செத்தாலும் இன்னும் சாவன்னுவாங்க. இவன் அந்த அடி வாங்கின கோழி மாதிரி, இவன் தோக்காம பாத்துக்கிட்டா போதும், ஒரு நாள் ஜெயிச்சிருவேன். ஆனா அமெரிக்கா வேகமா ஜெயிக்கணும், இல்லைன்னா கட்டாயம் தோத்துருவான். ஆனா அப்படியே தோத்தாலும் அமெரிக்கா என்ன பண்ணுவான்னா, தோத்தோம்னு சொல்ல மாட்டான், நாங்க முக்கிய இடங்களை அடிச்சிட்டோம் அதனால நாங்க போர்ல இருந்து விலகிக்கிறோம்னு ஒரு டிராமாவை போட்டு வருவேன் வெளியே. அதான் நடக்கும் கடைசியா. நான் நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி இருந்து இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறனால, சைனாவும் ரஷ்யாவும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறனால இந்த போர் இழுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த போய் இன்னொரு 2 வாரம் இழுத்துச்சுன்னா பெட்ரோல் எல்லாம் வானத்துக்கு போயிடுது உலகம் ஃபுல்லா. ஓகே, அதான் நடக்குது. கேஸ் எல்லாம் மறந்துட வேண்டிதான். நம்ம எல்லாரும் இப்பயே இண்டக்ஷன் அடுப்பு இல்ல பேட்டரி 2 வீலரு இல்ல பேட்டரி கார் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா நல்லது. தொடர்ந்து பெட்ரோல் எல்லாம் நம்பிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க, அது ஒரு பெரிய தவறான விஷயம். பெட்ரோல் கேஸ்ல இருந்து வெளியே வரணும். இப்போ புதுசா ஒரு தொழில்நுட்பம் மோடி கொண்டு வந்திருக்கிறாரு, ஆனா அது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது நம்ம தண்ணியில இருந்து ஹைட்ரஜனை வெளியே எடுத்து ஹைட்ரஜனை வந்து நம்ம கேஸ் சிலிண்டர் மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஒரு தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்கிறாரு. ஓகே, அது இந்தியாவுக்கு அந்த தொழில்நுட்பம் வந்துச்சு. ஆனா அது உடனே பண்ண முடியுமான்னு தெரியல. அது ஏன்னா நம்ம கிட்ட அதிகப்படியான கரண்ட் இருக்கு. அந்த கரண்ட் சக்தியை பயன்படுத்தி தண்ணியில உள்ள ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிச்சிடலாம், ஹைட்ராலிசிஸ் மூலியமா, எலக்ட்ராலிசிஸ் மூலியமா. அப்படி பிரிச்சோம்னா ஹைட்ரஜனை வந்து நம்ம கேஸ், எல்பிஜி கேஸ் மாதிரியே பயன்படுத்த முடியும். அது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது மேபி அடுத்து இப்ப நம்ம இன்னைக்கு பேசுறோம்ல, இன்னொரு ஒரு மாசம் 1.5 மாசம் கழிச்சு அவனாச்சும் ஒருத்தன் பேசுவேன், உங்க டிவி சேனல்ல யாராவது வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த எல்பிஜி ஒண்ணுமே இல்லாம போச்சுன்னு வச்சுக்கோங்க, கடைசி பாங்க நம்ம வந்து நம்ம ஹைட்ரஜன் கேஸ் ஃபார் குக்கிங் இதை பத்தி யாராவது பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லது.
ஹலோ ஹலோ. அஜி, நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல ஜி, ஆமா தம்பி. அங்கே பயோகெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கு ஏதாவது ஜாப் வேகன்சி இருக்கான்னு எனக்கு சொல்றீங்களா? கேட்டு சொல்லவா? நான் சரிங்க ஜி. கேட்டு கரெக்டாக சொல்றேன். சரிங்க ஜி.